அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழ் இலக்கியம் பகுதி 92 இன்று முக்கூடல் பல்லு எனும் நூலை பற்றி படிக்கவிருக்கிறோம். முதல்ல நம்ம பல்லு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பல்லு ஆகும். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் இந்த பல்லு இலக்கிய நூலாகும். பல் என்பது பள்ளமான நன்செய் நிலங்களையும் அங்கு செய்யப்படும் உழைவினையும் குறிக்கிறது. அதாவது விவசாயம். சரிங்களா? பல் என்பது பள்ளமான நன்செய் நிலங்களையும் அங்கு செய்யப்படும் விவசாயத்தையும் குறிக்கின்றது. உழவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சொல்லும் சிற்றிலக்கியம் பல்லு ஆகும். உழவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சொல்லும் சிற்றிலக்கியம் எது என்றால் பல்லு எனும் சிற்றிலக்கியம் ஆகும். அடுத்து முக்கூடல் பல்லை பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலிக்கு சிறிது வடகிழக்கில் தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு ஆகிய 3 ஆறுகளும் கலக்கும் ஆற்றங்கரையில் முக்கூடல் என்னும் நகரம் உள்ளது. இங்கு எழுந்தருளியுள்ள அழகர் பெருமானை இந்நூல் போற்றி புகழ்ந்துள்ளது. இந்த முக்கூடல் பல்லு என்னும் இந்த நூல் பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கூடல் எனும் நகரத்தில் எழுந்தருளியுள்ள அழகர் பெருமானை இந்த நூல் போற்றி புகழ்ந்துள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்நூலின் ஆசிரியர் யார் என்று அறிய முடியவில்லை. இந்த நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. இந்நூலில் உள்ள பாடல்கள் சொல் நயத்தோடும் ஓசை நயத்தோடும் சிலேடை நயத்தோடும் அமைந்துள்ளது. சரிங்களா? அடுத்து இந்நூலின் காலம் கிபி 1680 ஆண்டு நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலம் என கூறப்படுகின்றது. இந்நூலின் காலம் பார்த்தீங்கன்னா கிபி 1680 ஆண்டு நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அடுத்து சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக இந்த நூல் அமைந்துள்ளது. அதாவது முக்கூடல் பல்லு என்னும் இந்நூல் பார்த்தீங்கன்னா சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக அமைந்துள்ளது. அடுத்து இந்நூலின் பாட்டுடை தலைவன் குடும்பன் என்னும் பொது பெயரால் குறிப்பிடப்படும் உழவன் ஆவான். முக்கூடல் பல்லு எனும் இந்நூலின் பாட்டுடை தலைவன் யார் என்றால் குடும்பன். அதாவது இவர் பொது பெயரால் அழைக்கப்படுகின்றார். சரிங்களா? குடும்பன் எனும் பொது பெயரால் குறிப்பிடப்படும் ஒரு உழவர் ஆவார். சரிங்களா? அடுத்து முக்கூடல் பள்ளியாகிய மூத்த பள்ளி குடும்பனின் முதல் மனைவி ஆவார். குடும்பனின் முதல் மனைவி யார் பார்த்தீங்கன்னா முக்கூடல் பள்ளியாகிய மூத்த பள்ளி தான் குடும்பனின் முதல் மனைவி ஆவார். அடுத்து பார்த்தீங்கன்னா மருதூர் பள்ளியாகிய இளைய பள்ளி குடும்பனின் 2வது மனைவி ஆவார். அடுத்து இவர்கள் அழகர் கோயிலுக்கு உரிய பண்ணை நிலத்தை பயிரிட்டு வாழ்பவர்கள் ஆவார். அதாவது இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுக்கு உரிய பண்ணை நிலத்தை பயிரிட்டு வாழ்பவர்கள் ஆவார்கள். அடுத்து இவர்களின் உரையாடலாக இந்த நூல் நாடக வடிவத்தில் அமைந்துள்ளது. இந்த 3 பேருடைய உரையாடலாக இந்த நூல் பார்த்தீங்கன்னா நாடக வடிவத்தில் அமைந்துள்ளது. நூல் அமைப்பு பார்க்கலாம். மூத்த பள்ளி, இளைய பள்ளி, குடும்பன் வரவோடு அவன் பெருமை கூறல், அடுத்து நாட்டு வளம், அடுத்து குறிக்கேட்டல், மழை வேண்டி வழிபடல், மழை குறியோர்தல், ஆற்றில் நீர் வரவு முதலான பல உறுப்புகளை பெற்றது இப்பல்லு இலக்கியம் ஆகும். சிந்தும் விருத்தமும் கலந்து இப்பாடல் பாடப்பட்டுள்ளது. அடுத்து இந்த நூல் உழவு தொழிலின் மேன்மையை நமக்கு எடுத்துரைக்கிறது. அக்கால உழவு தொழிலை நமக்கு விளக்குகிறது. முக்கூடல் பல்லம் என்னும் நூல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எவ்வாறு உழவு தொழிலை மேற்கொண்டார்கள் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அடுத்து வித்து வகை, மாடு வகை, ஏர் வகை முதலானவற்றை கூறும் இப்பல்லு நூல் அக்கால வேளாண்மை முறைமையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.